வணக்கம். குஸ்தி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். அரசாங்க அதிகாரிகள் எப்படி இவ்வளவு அலட்சிய போக்கோட பேசுறாங்கன்னு ரொம்ப கோவமா வருது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். செல்வி, மேயர் பிரியா அவர்கள் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல இவங்க எந்த ஒரு பப்ளிக் பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னாலும் திரு சேகர் பாபு அவர்கள் தான் மெயினா பேசுவாங்க. பக்கத்துல இவங்க நின்றுட்டு தலைய ஆட்டிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை திரு சேகர் பாபு அவர்கள் சொல்லிட்டு இருப்பாரு. திரு சேகர் பாபு அவர்கள்கிட்ட நல்லா ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட கைடன்ஸ்ல இவங்க பேசுவாங்க. பக்கத்துல இவர் நின்று கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவங்க ஏதாவது வார்த்தையை விட்டுட்டா பக்கத்துல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. சரிம்மா, இப்ப எதுக்கு இந்த டாபிக்க பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க வரீங்களா? விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். அவங்க ஒரு ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அது பார்த்தா அவங்க ஏரியா தான் போல இருக்கு. அங்க ஒருத்தர் நிருபரா இல்ல மக்கள்ல ஒருத்தரா தெரியல. அவர் கேக்குறாரு, மேடம் இங்க ப்ளீச்சிங் பவுடர் இங்க போட்டிருக்காங்க, ப்ளீச்சிங் பவுடரானே தெரியல, ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வருதான்னு பாருங்க அப்படின்றாரு. உடனே செல்வி மேயர் பிரியா அவர்கள் என்ன பண்றாங்க, ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வருது லைட்டா வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர், எங்க மேடம் வருது, இதோட ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல்லே இல்ல, ஏன்னா இது சுத்தி இங்க கறி வெட்டுற இடமா, அது அந்த கறி வெட்டுற இடத்துல ஃபுல்லா அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குதான். ப்ளீச்சிங் பவுடர் போட்டா அந்த ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல்லுக்கு அந்த கறி வெட்டுற ஸ்மெல் கொஞ்சம் சப்ரஸ் ஆகும், ஆனா இது சுத்தமா ஸ்மெல்லே இல்லையா, அப்புறம் எப்படி இங்க போகும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி கேட்கும் போது அவங்க எப்படி பதில் சொல்லணும்? சரி, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன இது வீடியோக்காக பண்றீங்களா, பைட் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இது உங்க ஏரியா தானே மேம், உள்ள பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்ன போட்டு வச்சிருக்காங்க கார்பரேஷன்ல பாருங்க. எனக்கு தெரியும், நாங்க அதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டு தான் இருக்கோம், கவர்மெண்ட்ல அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க, கார்பரேஷன் அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் திரும்பி அந்த மக்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, இது என்ன பவுடர்னே தெரியல, கொஞ்சம் பாருங்க, அப்ப நீங்க சொல்லுங்க இது என்ன பவுடர் அப்படின்னு கேக்குறாங்க. திருப்பி கேள்வி கேக்குறாங்க. இதுவும் ஒரு சரியான பதில் கிடையாது. அடுத்து ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். இது ப்ளீச்சிங் பவுடர் இல்லைன்னா பான்ஸ் பவுடரா அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் உங்ககிட்ட இருந்து வர கரெக்டான ஆன்சரா? மக்கள்ல ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேக்குறாங்கன்னா அதுக்கு ஒண்ணு பதில் சொல்லணும், இல்ல நாங்க செக் பண்றோம் அப்படின்னா சொல்லிட்டு போயிடலாம். நீங்க வீடியோக்காக எடுக்காதீங்க. நீங்க எங்ககிட்ட பேசணும் அப்படின்னா முதல்ல ட்வீட் போடுங்க. அன்அபிஷியலா மீட் பண்ணாதீங்கன்றாங்க. இப்படி பப்ளிக்ல அன்அபிஷியலா மீட் பண்ணாதீங்கன்றாங்க. அப்போ உங்களை எல்லாம் அன்அபிஷியலா மீட் பண்ண கூடாதா? இது என்ன நியாயம் எனக்கு தெரியல. வழியில பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இவங்க அமைச்சரோ எம்எல்ஏவோ இல்ல அந்த கவுன்சிலரோ யார் வந்தாலுமே மக்கள் சொல்லத்தான் செய்வாங்க. அது கேட்கறதுதான் அவங்க வேலையே. அது விட்டுட்டு அன்அபிஷியலா பேசக்கூடாது அப்படின்னா இப்போ ரோட்ல பேசக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. நேரம் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க. உங்களுக்கு களத்துல நேரடியா ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பாருங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு மேயர் பதில் சொன்னா யாருதான் அரசாங்கத்தை கேள்வி கேட்க மாட்டாங்க? அதுதான் சொல்றது, கொஞ்சம் நல்லா படிச்சு வரணும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். ஏன் இப்படி கேள்வி கேட்கிற மாதிரி அரசாங்க அதிகாரிகள் நடந்துக்கிறாங்க? நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.